JEE 2025ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டாப்பிக்கில் வந்த கொஷின் பாருங்கள். இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். dy by dx equal to 6 minus 2 into e power 2x into y divided by 1 plus e power 2x. பொதுவாக இந்த செம்மை அத்தனை பேருமே யார் யார் நடத்துகிறாங்களோ, யார் யார் அதுக்கான சொல்யூஷன் போடுறாங்களோ அத்தனை பேருமே லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணியிருப்பாங்க. எஸ், வெரி குட் தான். இருந்தாலும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தேடு அப்ளை பண்ணணும், இல்லை மாற்று முறையில் இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் என்ற அடிப்படையில் இந்த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மாற்றி அமைக்கிறேன். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 into dy ப்ளஸ் e power 2x into dy e power 2x into dy equal to 6 into dx. அதுக்கப்புறம் மைனஸ் வருது, மைனஸுக்கு மைனஸு 2 e power 2x y dx. அவ்வளோதாங்க. கொடுத்துக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இப்படி மாற்றி எழுதலான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கு இல்லைங்களா, இது ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடுக்கு எடுத்து வர போகிறேன். அப்போ dy ப்ளஸ் e பவர் 2x dy இதை ரைட் சைடில் எடுத்து வந்தால் ப்ளஸ்ஸு 2 e பவர் 2x dx. இந்த y இருக்குல்ல, y அங்கே எழுதிக்கும், எழுதிட்டு அவ்வளோதான். இங்கே ஈக்குவல் டு போட்டு 6 dx இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இன்டகிரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை எப்படி எழுதலாம், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u into v, அதாவது ப்ராடக்ட் ரூல் u dv ப்ளஸ் v du. u dv ப்ளஸ் v duனா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் u into v அப்படி சொல்லலாம். அப்போ அதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம், the e power 2x dy plus 2y e power 2x dx differentiation of y into e power 2x ன்னு எழுதலாம். இது u, இது v. அப்போ பாருங்கள், uவை வச்சிங்க, vயை டிவிஷன் பண்ணுங்கள். அதுபோல் vயை வச்சிங்க, uவை டிவிஷன் பண்ணுங்கள். ஓகே. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, e power 2x dy plus 2y e power 2x dx டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் y into e power 2xன்னு எழுதலாம், எழுத முடியுது. எழுதி முடித்த உடனே இன்டகிரேட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். எவ்வளோ JEE மெயில்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். வேரியபிள் செப்பரபிளில் கூட ஒரு சம்மை செய்யலான்றது இதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். இன்டகிரல் டிஒய்னா ஒய்ஏ, இன்டகிரல் டிஃப்ரென்சியேஷன் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி நம்மளுக்கு ஒய் இன்ட்டு இ பவர் 2x மட்டும் கிடைக்கும். 6 அப்படியே எடுத்துங்க, இன்டகிரேஷன் சிம்பிளுக்கு வெளியே. இன்டகிரல் டிஎக்ஸ்னா எக்ஸு ப்ளஸ் சி. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துக்கிற passes through 0,0. அப்போ passes through the point 0,0னா சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ it passes 0,0. எக்ஸுக்கு 0 போடணும், ஒய்க்கு 0 போடணும். இங்கே ஒய்க்கு 0 போட்டால் 0, இங்கே ஒய்க்கு 0 போட்டால் 0 தான் வரும். இ பவர் 0 1 இருந்தாலும் 0 இன்ட்டு 1 0, 6 இன்ட்டு 0 0 ப்ளஸ் சி. அப்போ சி வேல்யூ 0 கிடைக்குது. ஸோ இதில் போயிட்டு எங்கே சி வருதோ அங்கே 0 நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ அப்போனா ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இ பவர் 2x ஈக்குவல் டு 6xன்னு கிடைக்கும். இந்த சிக்கு பதில் 0 போடணும்னு அவசியம் கிடையாது. சரிங்க, கொஷின் தான் கேட்குறான்,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டையும் பாஸ் தூரப்படுத்துகிறோம். ln2k அப்படின்னா log2k. அப்போ அகைன் இட் பாசஸ் through the point log2, அதாவது ln2 k அப்படி பாஸ் தூர பண்ணிட்டு அவங்க கேட்குறது வேல்யூ ஆஃப் கே தான் கேட்குறாங்க. கே வேல்யூ கேட்குறாங்க. சரி, அப்போ நம்ம இங்கே எங்கே இதை வந்து எப்படி மாற்றி எல்லாம் பாருங்கள். ஒய்யை காமனாக எடுத்துங்க. ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய்யை காமனாக எடுத்தால் ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் e⁴2x ஈக்குவல் டு 6x. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் y ஈக்குவல் டு 6x டிவைடட் பை 1 ப்ளஸ் e⁴2x. ஏன்னா இங்கே வர மல்டிப்ளிகேஷனில் வர 1 ப்ளஸ் 2x வந்து ரைட் சைடில் வரும்போது டிவிஷனாக மாறும். இப்போ தான் இந்த பாயிண்ட்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஒய் வரத்துல கே, எக்ஸ் வரத்துல log2 ln2, ஒய் வரத்துல கே. சரி, கே 6, எக்ஸ் வரத்துல ln2 அப்படின்னா log2 1 ப்ளஸ் e⁴2 இன்ட்டு ln2 log2. கே வேல்யூ தான் கேட்குறாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். 6 ln2 log2 டிவைடட் பை 1 ப்ளஸ் இந்த இடம் லாகர்தம் ஐடியாவை யூஸ் பண்ணும். லாகர்தம் ரூல் இந்த பவருக்கு போயிடும் இந்த ரூல், இந்த 2. ஸோ அப்போ e⁴log2 ஸ்கொயர்னா 4ஆக மாறும். இங்கே 2 வந்து பவரில் போகும்போது 2 ஸ்கொயராக இருக்குது. இங்கே 2 இருக்குது, 2 ஸ்கொயராக போயிடும். அப்போ 2 ஸ்கொயர்னா 4. அதுக்கப்புறம் e⁴logனா எல்லாருக்குமே தெரியும், 1ன்னு தெரியும். ஸோ அப்போ அதை நம்ம 6 ln2 அப்போ log2 1 ப்ளஸ் e⁴log1. ஸோ அங்கே 4 மட்டும் தான் வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஈஸியாக கே வேல்யூ கிடச்சிருது. கே ஈக்குவல் டு 6 ln2 log2 1 ப்ளஸ் 4 5. ஸோ பாருங்கள், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இப்படி படித்தோம்னா லீனியர் டிஃபரன்ஷியேஷனில் போடுறோம். ஓகே, அதே சம்மே நான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஐடியா அப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஐடியாவை அப்ளை பண்ணி கிவன் டிஃபரன்ஷியேஷன் கேன் பி ரிட்டன் அஸ் மாற்றி எழுதி ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ண உடனே ஆன்சர் கிடைக்குது. அங்கே சி வேல்யூவுக்கு இந்த பாயிண்ட்டை பாஸ் த்ரூ பண்ணி 0,0 பாயிண்ட்டை பாஸ் த்ரூ பண்ணி அந்த நம்ம சி வேல்யூ கிடைக்குது. கே வேல்யூ வந்து log2k இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கிளியராக கே ஈக்குவல் டு 6/5 இன்ட்டு log2. அப்போ ஆப்ஷனில் போய் பார்த்தோம்னா 6/5 log2 ஆப்ஷன் 2 ஆன்சர் 6/5 இன்ட்டு log2. இனிமேல் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். தேங்க்யூ.